ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மசாலா திரிச்சு வச்சுக்கோங்களேன். எந்த நார்த் இந்தியன் கிரேவியாக இருந்தாலும் இதை போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக இன்க்ரீடியன்ஸ் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் கூம்ப எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு சீரகம், சோம்பு இதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெப்பர்கார்ன் நான் ஒரு 12 to 15 எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் சாஜீரா குட்டி சீரகம் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்ட பிறகு கிராம்பு வந்து ஒரு 3 லட்சம் 4 கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை வந்து 1 இன்ச் நான் எடுத்துருக்கிறேன். இதோட நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்னா வத்தல், நான் காஷ்மீரி வத்தலும் நார்மல் வத்தலும் நான் வந்து ஒரு 4 கிட்ட நான் போட்டிருக்கேன், 4-5 கிட்ட போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த பெப்பர்கார்ன் இந்த வத்தலும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு நல்லா ஆறின உடனே திரிச்சு வச்சுக்கோங்களேன். உப்பு போட்டு திரிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா பவுடரியாக இருக்கும். இல்லாச்சுன்னா அந்த குறப்பாக இருக்கும். உப்பு போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான பவுடர் ஆகும். இப்படி திரிச்சு வச்சுட்டு நீங்கள் எந்த கிரேவியாக இருந்தாலும் இப்படி போடுங்களேன். நல்லா சுவையாக உங்களுடைய கிரேவி டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.